இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்க நிலையில் அதற்கான தயாரிப்புகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. தேர்தல் திணைக்களம் ஏற்கனவே அதற்கான தயாரிப்புகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் கண்காணிப்பு குழுக்களும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பொது தேர்தல் ஒன்று வரும் என்ற அடிப்படையில் தம்மை தயார்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி பதவியை பெற்றிருக்கும் ஜேவிபியின் தலைவர் ஆண்டகுமார் திசாநாயக்க நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமே அவர் தமது அரசாங்கத்தின் நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக ஜேவிபி ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் பிரசாரங்களை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது.